முதலாவது தொடர்ந்து ஏற்றி வைத்து பாடசாலையினுடைய அதிபர் பொருளாளர் சுடலைப்பிரிவின் பொறியியலாளர் அரைநாசத்தின் அதிபராக தலைவர் ஏ.எல்.ஏ. நாசர் அவர்களுக்கு கருத்து முறைமை பெறுவதற்காக திருதி அடுத்து அதே போன்று ரோட்டரி கலை பிரதிநிதிகள் அனைவருக்கும் இந்நேரத்தில் வணக்கத்தினை தெரிவிப்பதுடன் அதே போன்று எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள வெள்ளாவளி பிரதேசத்தினுடைய சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகத்தர் அதே போன்று எமது பாடசாலையின் பெற்றோரான எமது அனைத்து செயல்பாடுகளிலும் பங்கு பெற்றக்கூடிய வீரத்னம் அவர்களையும் அதே போன்று சங்கர் இந்த வேளையிலே விழித்தவனாக உண்மையிலேயே உங்களுடைய பாடசாலை மிகவும் பின்தங்கிய ஒரு பாடசாலை. இந்த பாடசாலைக்காக கட்டளை உபகரணங்களை இங்கே வருகை தந்திருக்கின்ற சிங்கம் மைதிரன் பொறியியலாளர் அவர்களையும் பாடசாலை சமூகத்தின் சார்பாக வரவேற்கின்ற ஒரு வன்சி பாடசாலையாகும். இந்த பாடசாலையிலே கிட்டத்தட்ட 542 மாணவர்கள் கல்வி கற்று வருகிறார்கள். அந்த வகையிலே உண்மையிலேயே எங்களுடைய பாடசாலை தெரிவு செய்யப்படுவதற்கு நியாயமான காரணங்கள் காணப்படுகிறது. அதிபர் அவர்களுக்கும் சிறப்பு அதிதியாக வருகை தந்திருக்கும் அடிசார சிங்கம் மகிதரன் அவர்களுக்கும் ஏ.எல்.ஏ. நாசர் அவர்களுக்கும் புரட்சி கழக உறுப்பினர்களான திரு எம். சிவபாத சுந்தரம் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வள்ளல்களை வாழ்த்தி வணங்குகின்றோம். உதவி வரைந்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைந்து என்பது பொய்யாமொழி புலவரின் வாக்காகும். அதாவது ஓர் உதவியின் பெறுமதி அது பெறுபவரின் இயல்பை பொறுத்தே அளவிடப்படும். உண்மையிலே உங்களின் கற்றல் உபகரண உதவியானது சரியான இடத்தில் சரியான நேரத்தில் செய்யப்படுகிறது. எங்கள் பிரதேசம் கிராமம் ஆகும். வறுமையும் நோயும் எங்களில் இருந்து பிரிக்க முடியாது. தாய் தந்தை இல்லாதவர்களும் இருக்கின்றோம். இருந்தும் வறுமையில் வாழ்கின்றோம். எனவே எங்களுக்கு உங்களின் உதவி மிக பெரிய பெறுமதியானதாகும். நாங்களும் எதிர்காலத்தில் கணிதம் விஞ்ஞானம் தகவல் தொழில்நுட்பத்தில் பல சாதனைகளை படைக்க காத்திருக்கின்றோம். அதற்கு இந்த கற்றல் உபகரணங்கள் மிக பெரியது என்பதில் சிறியதும் ஐயம் இல்லை. உணவு பாலத்திற்கு நன்றிகள். வரும் போகும் பணத்தை நிலையாக வைத்திருக்க வழி எது தெரியுமா? அதுதான் மற்றவர்களுக்கு உதவி செய்தல். கடல் கடந்து சென்றாலும் எம் உறவுகளை மறவோம் என்று பைந்தமிழ் நிறுவன உறவு பாலம் அமைத்து பல உதவிகளை பக்குவமா செய்யும் எம் உறவுகளுக்கு நன்றிகள். இவ்விடத்தில் ரொட்டரி கிளப் முக்கியமான நோக்கத்தை தெளிவுபடுத்த வேண்டியது இந்த ரொட்டரி கிளப்பின் தலைவர் பதவியில் முக்கிய கடமையாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் பல விதமான சேவைகளை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இயங்கி வருகின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த ரொட்டரி கிளப். ஆரோக்கியமான வாழ்க்கை, மாணவர்களுக்கான கற்றல் உபகரண கல்விக்கான முன்னேற்றத்துக்கான நடவடிக்கைகள் மற்றும் வாழ்வாதாரங்களை உயர்த்துவதற்கான முயற்சிகளில் மிகவும் நாடளார ரீதியில் உலகளாவிய ரீதியில் பலதரப்பட்ட சேவைகளை செய்து வந்திருக்கின்றது. உண்மையிலே இந்த பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்குவது என்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் தேவையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. நாங்கள் நீங்க படிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துத்தான் உங்களுக்கு ஒரு சில உதவிகளை வழங்குவதற்கு வந்திருக்கின்றோம். படிப்பதற்கு என்ன தேவை உங்களுக்கு? இப்படி ஒரு பாடசாலை நாங்கள் தெரிவு செய்து உங்களுக்கு இந்த அபியாச கோப்பைகளையும் ஏனைய கற்றல் உபகரணங்களையும் இன்று வழங்குவதற்கு, அதாவது 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்களை இன்று உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். 224 மாணவர்களுக்கான
கற்றறிவார்கள் புத்தக பை உட்பட இதில் 224 புத்தக பைகளும் இருக்கின்றன. ஆகவே உங்களுடைய கைத்தான் இந்த இளம் சிறார்களின் எதிர்காலம் இருக்கின்றது. ஆசிரியர்கள் மற்றும் இவர்கள் கல்வி கற்க முடியாது. வீட்டிலேயே உள்ள நீங்களும் கூடுதலான நேரம் உங்களிடம் தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் இந்த உதவியை, அவருடைய கல்வியை மேம்படுத்துவதற்கான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். சரை தமிழ் கல்வி கூடம் என்ற பெயரில் ஒரு தமிழ் பாடசாலை சனிக்கிழமை தோறும் நடத்தி வருகிறோம். அங்கே தமிழ் மொழியும் நுண்கலை பாடங்கள், நுண்கலை பாடல் என்பது பரதநாட்டியம், மிருதங்கம், வயலின், வீணை, சங்கீதம் மற்றும் சுரத்தட்டு போன்ற நிகழ்வுகளை நடத்தி வருகிறோம். அங்கு நமது பாடசாலையில் 150 மாணவர்கள் கல்வி வருகிறார்கள். அந்த பாடசாலையினுடைய மகுட வாக்கியம் இருக்கிறது பாருங்கள், பைந்தமிழால் பாடம் அமைப்போம். அந்த கருத்து என்னென்றால், ஜெர்மனியோ பிரான்ஸ் இருக்கிற பிரெஞ்சு கலைப்பேர், ஜெர்மனியில் இருக்கிற ஜெர்மன் மொழியை கலைப்பேர், அதே போல இங்கிலாந்தில் இருக்கிற ஆங்கிலத்தை கலைப்பேர். ஆனால் அவர்கள் எல்லோரையும் கலைக்கும் ஒரு பொது மொழியாக தமிழ் மொழியை இருக்க வேண்டும் என்றதால் தான் நாங்கள் பைந்தமிழால் பாடமைப்போம் என்ற மாட வாக்கியத்தை அமைத்து அந்த லட்சியத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக தேவையானது கல்வி. இந்த மாணவர்கள் அளவு போல நான் பேசுவது வழியாக விளங்காது. இந்த மாணவர்கள் 18, 20, 21 வயது வரும் பொழுது உயர்ச்சி அடைய வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகள் உயர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கல்வி தான் ஒரே எதிர்வாளி, கல்வி மேம்பாடு தான் ஒரே எதிர்வாளி. கள்ளத்தாரும் களவாட முடியாது. வீட்டை வந்து வீட்டை பிரித்து நகை எடுத்துக்கொண்டு போகலாம், கல்வி எடுத்துக்கொண்டு போகணுமா இயலாது. பாடசாலை மாணவர்களும் நன்மை அடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய மாணவர்களுக்கான ஒரு உதவியாக இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செய்த அந்த அமைப்பு வழங்குவதற்கு கல்வி வளர்ச்சிக்காக உதவி செய்த ஐக்கிய இராச்சியத்தில் நியூ மால்டன் என்ற இடத்தில் உள்ள சரே கல்வி கூட சமூகத்திற்கு எங்கள் மனதார்ந்த நன்றிகள்.